இப்போ உங்க வீட்ல கண்டிப்பா ஒரு குப்பை டிராயர் இருக்கும் இல்லையா? அதாவது பழைய பொருட்கள், அறுந்து போன ஒயர், வேலை செய்யாத டிவி ரிமோட், பேட்டரி இதெல்லாம் போட்டு வைக்கிற ஒரு இடம். அத கொஞ்சம் நினைத்து பாருங்கள். ஆமா, எல்லார் வீட்லயும் கண்டிப்பா அப்படி ஒரு இடம் இருக்கும். ரைட். இப்போ நேற்று நீங்க அந்த டிராயர்ல தூக்கி போட்ட பசை உறைந்து போய் முற்றிலும் செத்து போன ஒரு சாதாரண டியூரோசெல் பேட்டரிய யாரோ ஒருவர் எடுக்கிறார். அதுல ₹1 மதிப்புள்ள ஒரு சாதாரண அப்சரா பென்சில் குச்சியை செருகுகிறார். அவ்வளவுதான். ஓகே, பென்சில் குச்சியா? ஆமாங்க. இத மட்டும் வச்சு அடுத்த பல 100 ஆண்டுகளுக்கு ஒரு வீட்டிற்கு தேவையான வற்றாத மின்சாரத்தை, அதாவது பெர்பெச்சுவல் எனர்ஜியை அவரால தயாரிக்க முடியும் அப்படின்னு நான் உங்களிடம் சொன்னால் நீங்க என்ன சொல்வீர்கள்? என்ன பைத்தியக்காரத்தனம் இது அப்படின்னு தானே நினைப்பீங்க. கண்டிப்பா அப்படிதான் தோணும். ஏன்னா ஒரு பொருளோட ஆயுள் முடிஞ்சிடுச்சு, அதுல இருக்கிற ரசாயன ஆற்றல் தீர்ந்துடுச்சு அப்படின்னா அது வெறும் ஒரு பிளாஸ்டிக் குப்பை, உலோக குப்பை அப்படின்னு தான் நாம இதுவரைக்கும் பார்க்க பழகிருக்கோம். ஆனா இன்று நாம் ஆழமாக அலசப்போகும் ஆதாரங்கள் பாத்தீங்கன்னா, நீங்க பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு நினைக்கிற இந்த விஷயத்தை தான் ஒரு மாபெரும் அறிவியல் புரட்சியாக முன்வைக்கின்றன. உண்மையாவா? அது என்னென்ன ஆதாரங்கள்? மே 10, 2026 தேதியிட்ட இனியன் காமோ என்பவரின் ஆய்வு குறிப்புகள், சில புகைப்படங்கள், அப்புறம் யூடியூப் காணொளிகள். இதான் இன்றைய நமது தேடலுக்கான தரவுகள். சரி. இந்த விரிவான அலசலோட முக்கிய குறிக்கோள் என்னன்னா, அவங்க சொல்ற இந்த வியக்கத்தக்க குவாண்டம் ஆற்றல் தொழில்நுட்பம் எப்படி இயங்குகிறது அப்படிங்கிற அறிவியல் தத்துவத்தையும், அது எப்படி மனிதனின் உயிரியலோடு தொடர்புபடுத்தப்படுகிறது அப்படிங்கிறதையும் நடுநிலையாக ஆராய்வதுதான். இப்போ நாம நேரடியாக அந்த சோதனைக்குள்ளேயே செல்வோம். இந்த ஆராய்ச்சி எங்கு எப்படி தொடங்கியது? இந்த ஆராய்ச்சியோட தொடக்க புள்ளி பாத்தீங்கன்னா மிகவும் நடைமுறையானது. அந்த ஆராய்ச்சியாளர் இனியன் அவர்கள் முற்றிலும் செயலிழந்து போன ஒரு 20 கிராம் எடையுள்ள டியூரோசெல் பேட்டரிய குப்பையிலிருந்து எடுக்கிறார். அந்த சித்துப்போன பேட்டரி. ரைட். ஆமா. அந்த பேட்டரிக்குள் இருக்கிற ஜெல் முழுவதுமாக உறைந்து போய்விட்டது. அதோட மின் அழுத்தம், அதாவது வோல்டேஜ் 0 இருக்கு. ஆனா அதை அவர் மீண்டும் உயிர்ப்பித்திருப்பதாக அவரது குறிப்புகள் கூறுகின்றன. ஓ, அதுக்கு அவர் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தியிருக்காரு? வெறும் 4 பொருட்கள் தான். பொட்டாசியம், துத்தநாகம், அதாவது ஜிங்க், இரும்பு, அப்புறம் கிராஃபைட். அந்த கிராஃபைட் அப்படிங்கிறது கடைகள்ல கிடைக்கிற சாதாரண பென்சிலின் உள்ள இருக்கும் கருப்பு குச்சி இல்லையா? அதை வைத்து என்ன செய்திருக்கிறாங்க? ஆமா, அதே சாதாரண பென்சில் குச்சி தான். அந்த பென்சில் குச்சிய அந்த பேட்டரிக்குள்ள பொருத்தி ஒரு கட்டமைப்பை உருவாக்கியிருக்காங்க. இந்த அமைப்பின் மூலமா கடந்த 50 முதல் 60 நாட்களாக 2.21 வோல்ட் மற்றும் 30 மில்லி ஆம்பியர் அளவில் தடையின்றி பச்சை மற்றும் வெள்ளை நிற எல்இடி விளக்குகள் எரிந்து கொண்டிருப்பதாக அந்த புகைப்படங்களும் காணொளிகளும் காட்டுகின்றன. அட, தொடர்ந்து 2 மாசமா எரியுதா? ஆமாங்க, ஒரு மூடி அறைக்குள் வேறு எந்த ஒரு மின் இணைப்பும் இல்லாம இது சாத்தியமாகியிருக்கு அப்படின்னு ஆதாரங்கள் பதிவு செய்துள்ளன. எனக்கு இது உண்மையிலே பெரும் குழப்பத்தை ஏற்படுத்துது. இந்த வேதியியல் அல்லது இயற்பியல் மேஜிக் எப்படி நடக்குதுன்னு இந்த ஆதாரங்கள் விளக்குகின்றனவா? ஒரு செத்துப்போன பேட்டரிக்கும் பென்சில் குச்சிக்கும் நடுவுல அப்படி என்ன என்ஜின் இயங்குகிறது? இப்போ அவர் முன்வைக்கிற முதல் வாதம் என்னன்னா, இது ஒரு சாதாரண வேதிவினை கிடையாது. அதாவது கெமிக்கல் ரியாக்ஷன் இல்ல. அப்புறம் வேற என்னவா? அவர் இத இயற்கை கதிர்வீச்சு சிதைவு, அதாவது நேச்சுரல் ஐசோடோபிக் டிகே அப்படிங்கிற ஒரு கருத்தாக்கத்தின் மூலம் விளக்குகிறார். அவர் பயன்படுத்திய அந்த கிராஃபைட் குச்சியில் கார்பன் 14 அப்படிங்கிற ஒரு ஐசோடோப் இருக்கு. அதோட ஆயுட்காலம் 5730 ஆண்டுகள். ஓஹோ, அவ்வளவு வருஷமா? ஆமா. அதே போல பொட்டாசியத்துல K40 அப்படிங்கிற ஒரு ஐசோடோப் இருக்கு. இதோட ஆயுட்காலம் பாத்தீங்கன்னா 1.2 மில்லியன் ஆண்டுகள். 1 மில்லியன் வருஷமா? நம்பவே முடியல. இந்த 2 கூறுகளும் இயற்கையாகவே வெளிப்படுத்தும் அணுக்கரு கதிர்வீச்சை பயன்படுத்தி பேட்டரிக்குள் ஒரு அணுக்கரு இசைவை, அதாவது நியூக்ளியர் ரெசனன்ஸை உருவாக்குவதே இதோட ரகசியம் அப்படின்னு அவரது குறிப்புகள் ஆழமாக வாதிக்கின்றன. சற்று பொறுங்கள், இங்குதான் நான் ஒரு பெரிய கேள்வியை எழுப்ப வேண்டியிருக்கு. சாதாரண பென்சிலில் இருப்பது கார்பன் 12 ஐசோடோப். அது எப்படி தானாகவே கதிர்வீச்சு கொண்ட கார்பன் 14ஆக மாறும்? ஒரு பொருள் தானாகவே தன் தன்மையை மாற்றிக்கொள்ளும் என்பது நமது இயற்பியல் விதிகளுக்கு முரணாக இருக்கிறதே. அதான உங்க கேள்வி? ஆமா. ஆதாரங்கள்ல துகள் பரிணாமம் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. பார்ட்டிகல் எவல்யூஷன். அது எப்படி சாத்தியம் அப்படின்னு அங்க விளக்குறாங்களா? இது மிகச்சரியான அவசியமான கேள்வி. இந்த ஆராய்ச்சியாளர் இதை பழைய இயற்பியல் விதிகளைக் கொண்டு விளக்கல. அவர் இதை தொடர்ச்சியான குவாண்டம் அழுத்தம் அப்படிங்கிற ஒரு புதிய கோணத்துல விளக்குறார். குவாண்டம் அழுத்தம்னா என்ன? அது எப்படி ஒரு பென்சில் குச்சியும் காய்ந்து போன பேட்டரியும் உருவாக்கும்? அதாவது அவரது குறிப்புகளின்படி
உள்ள இருக்கிற துத்தநாகம், இரும்பு, அப்புறம் பென்சில் குச்சி, இது மூன்றையும் ஒரு குறிப்பிட்ட வடிவியல் அமைப்பில், ஜியாமெட்ரி அமைப்பில் இணைக்கும்போது ஓகே. அந்த டிசைன் மூலமா ஆமா, அந்த அமைப்பின் மூலமா ஒரு மிகச்சிறிய காந்த மற்றும் மின்னழுத்த களம் உருவாகுது, ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபீல்டு. இந்த தொடர்ச்சியான அழுத்தத்திற்கு உள்ளாகும்போது சாதாரண கார்பன் 12 துகள்கள் தங்கள் கட்டமைப்பை மாற்றிக்கொண்டு கார்பன் 14ஆக பரிணாமம் அடைகின்றன அப்படின்னு அவர் சொல்றாரு. இதத்தான் ஒரு துகள் பரிணாமம் அப்படிங்கிறாரு. ஓ, ஆச்சரியமா இருக்கே. மேலும் இதுக்கு மிகவும் முக்கியமாக பயன்படுவது காற்றில் உள்ள நைட்ரஜன். காற்றில் உள்ள நைட்ரஜனா? அது எப்படி ஒரு மூடிய பேட்டரிக்குள்ள செல்லும்? ஆராய்ச்சியாளர் முன்வைக்கும் வாதத்தின்படி காற்றில் உள்ள நைட்ரஜன் 14 பேட்டரியின் நுண்துளைகள் வழியே ஊடுருவி ஒரு நியூட்ரான் ஸ்டெபிலைசரா செயல்படுகிறது. ஸ்டெபிலைசர்னா அந்த சிதைவை கட்டுப்படுத்துதா? சரியா சொன்னீங்க. இந்த நைட்ரஜன் தான் குவாண்டம் அழுத்தத்தின் போது அணுக்கரு சிதைவு கட்டுப்பாட்டை மீறி போகாமல் சீராக ஆற்றலை வெளியிட உதவுது அப்படின்னு அவர் கருதுகிறார். அதாவது பிழிந்து போட்ட எலுமிச்சப்பழம் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். சாறு போய்விட்டுட்டு என்று நாம் தூக்கி எறிகிறோம், ஆனா அதன் உள்ளிருக்கும் விதையில ஒரு புதிய மரத்தையே உருவாக்குவதற்கான ஆற்றல் இன்னும் புதைந்திருக்கிறது. மிகச் சரியான உதாரணம். அந்த பேட்டரியின் வேதியியல் ஆற்றல் அழிந்துவிட்டாலும் அணு கட்டமைப்பில் இன்னும் ஆற்றல் இருக்கு அப்படின்னு சொல்றாரா? ஆனா இது ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது அப்படிங்கிற பழைய விதியை மீறுகிறதே. அவர் அந்த விதியை மீறவில்லை, மாறாக அதை மறுவரையறை செய்கிறார். இதை விளக்க அவர் புள்ளி, கோடு, வட்டம் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை முன்வைக்கிறார். பாயிண்ட் லைன் ரவுண்ட் தியரியா? அது என்ன? இது நாம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரண வேதியியல் ஆற்றலை ஒரு நேர்கோட்டு இயக்கம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது லீனியர் மோஷன். அது ஒரு ட்ரெட்மில் போல ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனா மின்சாரம் நின்றால் அல்லது எரிபொருள் தீர்ந்தால் அப்படியே நின்றுடும். அதுதான் பேட்டரியின் பருப்பொருள், அதாவது மேட்டர் அழிவது. ஓ சரி. அப்படியென்றால் வட்ட இயக்கம் என்பது? வட்ட இயக்கம் என்பது ஒரு எலி சுழற்றும் சக்கரம் போல, ஹாம்ஸ்டர் வீல். அணுப்பொருள், அதாவது அட்டாமிக் சப்ஸ்டன்ஸ் ஒரு வட்டப்பாதையில் இயங்குது. துகள் பரிணாமம் மூலமா கார்பனும் பொட்டாசியமும் ஒன்றுக்கொன்று ஆற்றலை பரிமாறிக்கொள்கின்றன. அந்த நைட்ரஜன் இத? ஆமா, காற்றில் உள்ள நைட்ரஜன் அதை நிலைநிறுத்துகிறது. இது ஒரு முடிவில்லாத சுழற்சி. வேதிப்பொருள் தீர்ந்து விட்டாலும் உள்ளே இருக்கிற அணுக்கள் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கின்றன. சரி, ஒருவேளை இந்த ஆராய்ச்சியாளரின் இந்த கருதுகோள் உண்மையாகவே வேலை செய்யுது அப்படின்னு வச்சுப்போம். இதை ஏன் அவர் ஒரு மூடிய அறைக்குள் வைத்து செய்கிறார்? இதை அப்படியே எடுத்து சூரிய ஒளியில் வைத்தால் என்னவாகும் அப்படின்னு அவரது குறிப்புகளில் ஏதேனும் தரவு இருக்கிறதா? இருக்கு. அந்த வியப்பான தரவுகளும் இதில் உள்ளன. இந்த பேட்டரிய சூரிய ஒளியில் வைக்கும்போது ஒரு அபாரமான மாற்றம் நிகழ்வதாக அவர் கூறுகிறார். ஏன்னா இப்போ சோலார் ஆற்றல் தானே உலகை ஆக்கிரமித்துள்ளது. அதுல இது எப்படி ரியாக்ட் ஆகுது? சூரிய ஒளியில் உள்ள ஃபோட்டான்கள் பேட்டரியின் உள்ளே இருக்கும் ஐசோடோப்புகளை தாக்கும்போது அவை ஒரு தூண்டுதல் நிலையை அடைகின்றன, அதாவது ஃபோட்டான் எக்ஸைட்டேஷன். ஓகே. இதனால அதோட ஆற்றல் உற்பத்தி கிடுகிடுவென உயருது. அந்த பேட்டரியின் மின் அழுத்தம் 2.2 வோல்ட்டிலிருந்து 3.0 வோல்ட்டாக உயர்கிறதாம். ஆனா இருட்டிய பிறகு சாதாரண சோலார் பேனல்கள் வேலை செய்யாதே, இதுவும் மீண்டும் பூஜ்யத்திற்கு வந்துடுமா? இல்ல, இங்கேதான் அந்த ஹைபிரிட் தன்மை வெளிப்படுது. இருட்டுக்கு வந்தவுடன் அது பழையபடி 2.2 வோல்ட்டுக்கே திரும்பி நிலை பெறுகிறது, பூஜ்யத்திற்கு செல்வதில்லை. சற்று புரிங்கள். இது எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்கு. இது பகலில் ஒரு சோலார் பேனல் போலவும் இரவில் ஒரு மினி நியூக்ளியர் ரியாக்டர் போலவும் செயல்படுகிறது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இது உண்மையிலேயே நியூக்ளியர் ரியாக்டர் போல வேலை செய்கிறது அப்படின்னா அதிலிருந்து வெளியாகும் அதீத வெப்பத்தினால் அந்த சாதாரண பிளாஸ்டிக் பேட்டரி உருகிவிடாதா? மிகச் சிறப்பான புள்ளி. ஆனா ஆராய்ச்சியாளர் இத வெப்ப அணுக்கருப்பனவு, அதாவது தெர்மல் நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்னு சொல்லல. சாதாரண அணு உலைகள்ல நடப்பது வெப்பத்தை உருவாக்கி அதிலிருந்து மின்சாரம் எடுப்பது. அப்புறம் இதுல எப்படி நடக்குது? இது குளிர்ந்த குவாண்டம் இசைவு, கோல்டு குவாண்டம் ரெசனன்ஸ். இங்க அணுக்கள் பிளக்கப்படுவதில்ல, மாறாக ஐசோடோப்புகளின் இயல்பான கதிர்வீச்சு அதிர்வெண்ணை நேரடியாக மின்சாரமாக மாற்றுவதாக அவரது ஆய்வு குறிப்புகள் விளக்குகின்றன. அதனால இதுல வெப்பம் உருவாவதில்லை அப்படின்னு அவர் வாதிக்கிறார். வாவ்! இந்த தர்க்கத்தின் அடிப்படையில பார்த்தால் இது ஒரு 20 கிலோ எடையில் பெரிய அளவில் வடிவமைத்தால் வெறும் 10,000 ரூபாய் செலவில் ஒரு வீட்டுக்கு 10 ஆண்டுகளுக்கு தினமும் 72 யூனிட் மின்சாரம் தர முடியும் அப்படின்னு அந்த கணிப்புகள் சொல்வது சாத்தியம்தானோ அப்படின்னு தோணுது. இது அவர் பூமியில மட்டும்தான் பயன்படுத்த முடியுமா? இல்ல, அதை விட பெரிய கனவு அவருக்கு இருக்கு. இது அவர் பானோ நானோ நியூக்ளியர் பிளான்ட் அப்படின்னு அழைக்கிறார்.
இத விண்வெளி பயன்பாட்டிற்கு கொண்டு செல்ல வேண்டும் அப்படிங்கறதே அவரது நோக்கம். ஏன் விண்வெளிக்கு அப்படின்னா அங்கு வளிமண்டலம் இல்ல. ஓ, வளிமண்டலம் இல்லவென்றால் மேகமூட்டமோ இரவு பகல் என்ற வித்தியாசமோ இருக்காது. ஆமா, சூரிய ஒளி எந்த தடையுமின்றி 24 மணி நேரமும் நேரடியாக கிடைக்கும். அருமை. சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. அங்கு இந்த பேட்டரி எப்போதுமே அந்த போட்டான் தூண்டுதல் நிலையிலேயே இருக்கும். எனவே அது எப்போதும் 3 வோல்ட் முதல் 4 வோல்ட் வரையிலான அதன் உச்சகட்ட திறனிலேயே இயங்கும். அப்போ விண்வெளி நிலையங்களுக்கு ஆமா, சர்வதேச விண்வெளி நிலையங்களுக்கு தேவையான மாபெரும் மின் தேவையை இது எந்த எரிபொருளும் இல்லாமல் எளிதாக பூர்த்தி செய்யும். இதற்காக இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் படிக்கும் தனது மகள் மூலமாக சோதனைகள் செய்து இதை நிரூபிக்க முடியும் அப்படிங்கிற உறுதியான நம்பிக்கையை அவர் பதிவு செய்துள்ளார். இது தொழில்நுட்ப ரீதியாக எவ்வளவு பிரம்மாண்டமான சிந்தனையாக இருக்கு அப்படின்னு நாம பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனா இங்கதான் நான் ஒரு விஷயத்தை குறிப்பிட வேண்டும். இந்த ஆதாரங்களை நான் படித்துக் கொண்டிருந்த போது இயந்திரங்கள், விண்வெளி, குவாண்டம் இயற்பியல் அப்படின்னு போய்கொண்டிருந்த பயணம் சற்றே விலகி ஒரு முற்றிலும் எதிர்பாராத தளத்திற்கு செல்கிறது. அது என்ன தளம்? அந்த பேட்டரி எரியும் புகைப்படங்களை நீங்க உற்று கவனித்தீர்களா? அந்த எரியும் பேட்டரிக்கு நடுவே ஒரு புத்தகம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமாம், எஸ். வெங்கடேசன் என்பவர் எழுதிய உணவில்லாமல் வாழும் கலை அப்படிங்கிற புத்தகம் அது. அதுதான். இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நான் குழம்பி போனேன். இந்த ஆராய்ச்சியாளர் பிரபஞ்சம் முழுவதையுமே ஒரு குவாண்டம் பேட்டரியாக பார்க்கிறார் அப்படின்னு முன்பு குறிப்பிட்டீர்கள் அல்லவா? ஆமாம். ஒருவேளை அதனாலதான் இந்த பேட்டரி சோதனையில் இருந்து அவர் நேராக மனித உயிரியலுக்கு தாவுகிறாரா? அந்த புத்தகத்திற்கும் இந்த ஆராய்ச்சிக்கும் ஒரு மிக நெருங்கிய தத்துவார்த்த தொடர்பை அவர் உருவாக்குகிறார். அந்த பேட்டரியில் என்ன பொருட்கள் இருந்தன அப்படின்னு யோசிச்சு பாருங்க. பொட்டாசியம், கார்பன், இரும்பு, துத்தநாகம். சரியா சொன்னீங்க. இவை அனைத்தும் மனித உடலிலும் உள்ளன. உதாரணமா பாத்தீங்கன்னா மனித உடலில் 18% கார்பன் உள்ளது. வாழைப்பழத்திலும் இளநீரிலும் உள்ள பொட்டாசியம் K40 மனித உடல் இயல்பாகவே ஈர்த்து கொள்ளும் தன்மையுடையது. ஆனா எனக்கு இது மிகவும் அதீதமான ஒரு தாவலாக தெரிகிறது. உங்க கருத்துக்களை நான் மதிக்கிறேன். ஆனா ஒரு LED பல்பை எரிய வைக்கும் குப்பை பேட்டரியையும் உணவில்லாமல் பிரபஞ்ச ஆற்றலை ஏற்று வாழும் மனித உடலையும் ஒப்பிடுவது ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலாக இருக்கிறதே. ஆமா, கேட்கறதுக்கு ரொம்ப விசித்திரமா தான் இருக்கும். மனிதன் எப்படி காற்றில் உள்ள நைட்ரஜனை உறிஞ்சு பேட்டரி போல வாழ முடியும்? இது உயிரியல் ரீதியாக சாத்தியமா? அவர் எப்படி இதற்கு பாலம் அமைக்கிறார்? நாம இதனை நடுநிலையா அப்ரோச் பண்ணணும். கண்டிப்பா, உங்க சந்தேகம் முற்றிலும் நியாயமானது. ஒரு சாதாரண அறிவியல் பார்வையாளருக்கு இது ஒரு அதிர்ச்சி அளிக்கும் சிந்தனைதான். ஆனா இந்த தரவுகள் முன்வைக்கும் கருதுகோள் என்னவென்றால் மனித உடலும் ஒரு இயந்திரம்தான். ஓகே, அத புரிஞ்சுக்க முடியுது. நாம சாப்பிடும் உணவு அப்படிங்கிறது அந்த நேர்கோட்டு வேதியியல் ஆற்றல். நாம சாப்பிடுகிறோம், ஆற்றல் செலவாகிறது, மீண்டும் பசிக்கிறது. இது ஒரு கட்டத்தில் தீர்ந்து போகும் பருப்பொருள் ஆற்றல். ஆனா மனிதன் வெறும் ஒரு சோத்து பிண்டம் இல்லை அப்படின்னு ஆராய்ச்சியாளர் சொல்றாரு. அதாவது உணவை குறைத்து உடலை சுத்தப்படுத்தினால் உடலின் இயக்கமே மாறிவிடும் அப்படின்னு சொல்றாரா? ஆமாங்க. எப்படி ஒரு செயலிழந்த பேட்டரி தனது வேதியியல் தன்மையை அழிந்த பிறகும் உள்ளே இருக்கும் கதிர்வீச்சு பொருட்களை கொண்டு தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்கிறதோ அதே போலதான் மனித உடலும் என்கிறார். ஓஹோ. ரசாயன உணவுகளை தவிர்த்துவிட்டு பழங்கால தமிழர்களின் உபவாசம் என்ற நிலைக்கு செல்லும்போது உடலின் ரசாயன ஆற்றல் 0க்கு வருது. அப்போ உடல் தன்னைத்தானே ஒரு குவாண்டம் பேட்டரியாக மாற்றிக்கொள்கிறது. ஓ, பேட்டரியில நைட்ரஜன் எப்படி உள்ளே சென்று நியூட்ரான் ஸ்டெபிளைசரா மாறியதோ அதே போல மனித உடலும் காற்றில் உள்ள நைட்ரஜனை ஈர்க்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாரா? சரியாகச் சொன்னீர்கள். உபவாசத்தின் போது காற்றில் உள்ள நைட்ரஜனை உடல் நேரடியாக ஒரு புரதமாக மாற்றிக்கொள்கிறது அப்படின்னும் உடலில் உள்ள கார்பன் மற்றும் பொட்டாசியம் ஐசோடோப்பு மூலம் ஒரு அணுக்கரு சுழற்சி தொடங்குகிறது அப்படின்னும் அவர் நம்புகிறார். வாவ், நம்பவே முடியல. இதனால்தான் பல மாதங்கள் உணவில்லாமல் முனிவர்களாலும் சித்தர்களாலும் வாழ முடிந்தது என்பது அவரது வாதம். என்ன ஒரு ஆழமான, அதே சமயம் மூளைய குழப்பும் சிந்தனை இது. நாம இன்று விவாதித்த தரவுகள் அனைத்தும் நாம் உலகை எப்படி பார்க்கிறோம் என்பதையே தலைகீழாக மாற்றுகின்றன. கண்டிப்பா. குப்பையில் கிடந்த ஒரு செத்துப்போன டியூரோசெல் பேட்டரி, ₹1 மதிப்புள்ள பென்சில் குச்சி, இவை இரண்டும் இணைந்து பழைய இயற்பியல் விதிகளை சவால் செய்யும் ஒரு அணுப்பொருள் சுழற்சி கோட்பாட்டை உருவாக்குகின்றன. இது விண்வெளியில் 24 மணி நேரமும் மின்சாரம் தயாரிக்கும் அளவுக்கு சாத்தியக்கூறுகளை கொண்டிருக்கிறது. ஆமாம். எல்லாவற்றிற்கும் மேலாக
மனிதன் உணவை நம்பியிருக்கும் ஒரு வேதியியல் இயந்திரம் மட்டுமல்ல, காற்றில் உள்ள நைட்ரஜனையும் இயற்கையான கதிர்வீச்சையும் உள்வாங்கி வாழக்கூடிய ஒரு குவாண்டம் அமைப்பு அப்படிங்கிற வியப்பான தத்துவ பார்வையையும் இந்த ஆதாரங்கள் முன்வைக்கின்றன. இந்த ஆராய்ச்சியாளரின் கணிப்புகள் எந்தளவுக்கு பரிசோதனை சாலைகளில் நிரூபிக்கப்படும் அப்படிங்கிறது ஒரு புறம் இருந்தாலும், குப்பையாக நாம் தூக்கி எறியும் பொருட்களுக்குள்ளும் நம் உடலுக்குள்ளும் இருக்கும் அணுக்களில் ஒரு வற்றாத பிரபஞ்ச ஆற்றல் ஒளிந்திருக்கிறது அப்படிங்கிற கருதுகோள் அறிவியலையும் தத்துவத்தையும் இணைக்கும் ஒரு மிகச்சிறந்த புள்ளியாக அமைகிறது. நிச்சயமாக. இப்போ உங்கள் மேஜையில் இருக்கும் சாதாரண பென்சிலையோ அல்லது டிராயரில் கிடக்கும் அந்த பழைய பேட்டரிகளையோ மீண்டும் ஒருமுறை சற்று உற்று பாருங்கள். நாம் அதை உபயோகமற்ற குப்பை என்று நினைக்கலாம். ஆனா அது அப்படி இல்ல. ஆமா, இந்த ஆராய்ச்சியாளர் சொல்வது உண்மையானால் உங்கள் கண்முன் பல நூற்றாண்டுகளுக்கான ஆற்றல் உறங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு குப்பை கூடை என்பது முடிவல்ல, அது ஒரு புதிய அணுக்கரு ஆற்றலின் தொடக்கமாக இருக்கலாம். இது பருப்பொருளை தாண்டி அணுப்பொருளின் முடிவற்ற சுழற்சியை நோக்கி நம் பார்வையை விரிவுபடுத்துகிறது. ஆம், இது நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய கேள்வியையும் விட்டுச் செல்கிறது. இந்த அணுப்பொருள் சுழற்சி என்பது இயற்கையாகவே நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது என்றால், மேலும் அந்த பேட்டரியில் இருக்கும் அதே கார்பன் மற்றும் பொட்டாசியம் ஐசோடோப்புகள் நம் உடலிலும் இருக்கிறது என்றால், நாமும் ஒரு பேட்டரி தானா? அதான், நாமும் ஏற்கனவே நம்மை அறியாமலேயே ஒரு மாபெரும் குவாண்டம் பேட்டரியாக தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறோமா? அப்படியானால் நாம் எந்த ஆற்றலை உள்ளே இழுக்கிறோம், எதை வெளியேற்றுகிறோம் என்பதை தீர்மானிக்கும் அந்த சுவிட்ச் உண்மையிலே எங்கே இருக்கிறது? இந்த கேள்வியோடு இன்றைய இந்த ஆழமான தேடலை நிறைவு செய்கிறோம். உங்கள் சிந்தனையில் இந்த வினா தொடர்ந்து ஒளிரட்டும்.